வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்தாச்சு. சண்டே அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து காலையில் 8 மணிக்கு நம்ம அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேட் வீடியோவோட அந்த நாளை தொடங்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இதனே சொல்லிடலாம். சரிங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அல்சாஜி ஃபார்மோட யூடியூப் சேனலோட இந்த வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃபார்மோட அப்டேஷன் அதை கண்கூட பார்த்து அன்றைய நாளை அந்த இதோட ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆமாம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்னோட இதிலேருந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம பண்ணைக்குள்ளே போயிடுவோமா? என்ட்ரன்ஸு ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வாரம் இதுகளில் சமஸ்து செய்யப்பட்ட இதுகள் ஃபுல்லாமே எடுத்து நம்ம இந்த ரூமில் போட்டு அதில் தளம் போடுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 by 1 பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ அடுத்து வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தென்காசியை பொறுத்த மட்டும் நல்ல மழை இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அதை பார்த்து 1 by 1 பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த இதுகள் அப்படியுமே அப்படி தான். இது வந்து ஆடுகள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து ஆல்ரெடி மேடாக இருந்தது தான். பட் ஒரு மாதிரியாக அன்சேஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஜேசிபி வந்து சரி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அப்புறம் வேறு என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஆடுகள் பகல் நேரங்களில் இளைப்பாறதுக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கு செட்டப்ஸாக பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மழை இல்லாத நேரங்களில் ஆடுகள் வந்து இளைப்பாரிக்குவாப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் நம்ம மர்வானை பொறுத்த மட்டும் ஓரளவு கொஞ்சம் டேம்ப்ட் ஆகிட்டு இருக்கான். அந்த கூச்சம் இருக்குது. ஒரு 4 மாத குட்டி அப்படிங்கும்போது போதும், அவனை என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதுக்கான விஷயங்கள் குட்டி நல்ல உயரமாக தெரியுதானா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். இந்த மர்வானை பொறுத்த மட்டும் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இறைவன் மூலியமாக நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் அவனை வந்து நம்ம ரீசெண்ட் டேஸாக ஒரு 25 டேஸாக கட்டி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓரளவு இப்போ தான் டேம்ப்ட் ஆகிறான். ஹேண்ட் ஃபீடிங்க்கு மாறுறான், வைக்கிறான். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ தான் இருக்குது. சஃபா வந்து மேட்டிங்க்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் ஃபார்ம் வந்துடுவா. அப்புறம் நம்மளோட இந்த செட்டப்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து பரன் செட்டப்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கம்ப்ளீட்டாக பரன் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் முதல்ல ஒரு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஆல்ரெடி நம்ம முள்ளிட்டே இருந்த இதை வச்சு ஒரு பரன் செட்டப்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் மலைகள் நம்ம சந்திக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பரன் செட்டப்ஸ் தேவை. அந்த பரன் செட்டப்ஸ் வந்து சில இடங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுகளுமே அதிக இது இல்லாமல் ஓரளவு இந்த 10க்கு 10 இடத்துக்குள்ளே இது நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இந்த இடங்களில் கொஞ்சம் காற்றுகள் அடிக்கும். ஸோ இதையுமே வந்து மறைச்சிடணும். கம்ப்ளீட்டாக இதை மட்டும் மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது பெருசாக இதை வச்சு மறைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வெயில் நேரங்களில் இந்த இடம் காத்தோட்டம் வேணும். ஸோ அதனால் இதை மட்டும் தார்பாய் போட்டு கோழிப்பண்ணைகள்லாம் மறைப்பாங்களா அந்த மாதிரி மறைச்சிடும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஆடுகளுக்கு தேவையான காற்றோட்டங்கள் கிடச்சிக்கும். காற்றோட்டங்கள் கிடச்சாதான் அது நோய்வாய்ப்படாமல் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். ஒரு விஷயங்கள் இன்றைய சூழ்நிலை தேர்ந்தெடுத்து பண்ணுற விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பண்ணையில் ரீசெண்டாக பொறிச்ச குஞ்சுகள், அதில் உள்ள சேவலுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே சேவலாக பிறந்திருக்கிறானுங்க. 3 ஜாதி சேவல், ஒரு நாட்டு சேவல் பிறந்திருக்கிறான். இது நம்ம பண்ணையில் பிறந்தது தான். வெளிநாய்களோட இதுகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கோழிகள் வந்து மிஸ் ஆகிடுது. நம்மளும் ஆடில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கனால கோழிகளை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் இருக்கக்கூடிய கோழிகளை பாதுகாத்துக்கணும், அதான் விஷயம். ஆடுகள் பார்க்கணும் உள்ள வந்தோம் அப்படின்னா, இது போன வாரம் வீடியோவில் இவன் வரலான்னு நினைக்காம இவன் புது வரவாக இருக்கும். 4 பல்லுக்கு பல் பட்டிருக்கு. எட்டயபுரம் நல்ல அழகு, நல்ல லட்சணம், நல்ல உயரம், நல்ல நீளம். சரிங்களா? கையில் நல்லா நிற்கக்கூடிய கடை. ஆமாம், இங்கே வந்து பண்ணையில் அவைலபிள் இருக்கான். நல்ல பொருள். இன்னும் இது வரைக்கும் இண்டிவிஜுவல் வீடியோ போடலை.
அதான் இவன் வந்து இன்னும் நிறைய என்கொயரியில் இருக்கான். இன்னும் இண்டிவிஜுவல் வீடியோ போடலை. போட்டால் இன்ஷால்லா இவன் வந்து நல்ல ஒரு இதாகிடுவான். துல்கருக்கு வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இடம் விட்டு இடம் மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் துல்கருக்கு. அப்புறம் நம்ம ஒயிட்டு வந்து அமீன்கார்ட்லேருந்து கொண்டு வந்தது. நல்ல ஒயிட்டு, சூப்பர் ஒயிட்டு. இவன் வந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அட்வான்ஸ் ஆகிடுச்சான். இவன் வந்து ஜோயல் திருச்சி. ஆமாம், அங்கே போகிறோம். தம்பி பேய்கருப்பை பொறுத்த மட்டும் மாஷா அல்லாஹ் நம்ம பண்ணையில் ஒரு அழகான பொருள். அவனும் ஒருத்தன் இன்ஷால்லா அவனுக்கு கொம்பில் ட்ரில் பண்ணி ஹோல் போட்டு அவனை இன்னும் கொஞ்சம் ஷோ பண்ணணும்னு ஆசை பண்ணுவோம். அப்புறம் தம்பி மாஸ்க்கு அப்படி தான். மாஸ்க்கை பொறுத்த மட்டும் கொம்பில் ஹோல் பண்ணியாச்சு. வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நெஞ்சு முடியெல்லாம் கொஞ்சம் இறக்கத்தில் கொண்டு வந்து இது பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கான வேலைகள் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் தம்பி மண்டச்சவலை நம்ம அமீன்கார்ட்லேருந்து கொண்டு வந்ததில் கடைசி பொருள் இவன் தான். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணையில் அவைலபிள் இருக்கக்கூடிய கடைசி பொருள் இவன் தான். ஆமாம், நல்ல பொருள். கிடா வந்து பக்ரீத்துக்கும் சரி, ஷோக்கும் சரி, சண்டைக்கும் சரி வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான கிடா. அப்புறம் இவனும் அப்படி தான் மாஷா அல்லாஹ் சூப்பர் பொருள். ஆமாம், இவனும் இப்போ ஜோயல் திருச்சிக்கு தான் அட்வான்ஸ் ஆகிருக்காப்புல. இவரும் இன்ஷா அல்லாஹ் வர லோடில் திருச்சி சமயபுரம் போயிடுவாப்புல. நல்ல பொருள், 2 பொருள் தான். நமக்குமே வச்சு வளர்க்கணும்னு ஆசை. பட் வரக்கூடிய சுச்சுவேஷன்களை பார்க்கும்போது நல்ல பொருட்களை வெளியே உள்ள கஸ்டமர்கள்கிட்ட போட்டு வச்சு பக்ரீத்துக்கு எடுத்து சேல் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அந்த பிளானில் தான் இப்போ எதுவும் போகுது. எங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க, நல்ல முறையில் அதை வளர்த்து பக்ரீத்துக்கு திருப்பி மாட்டி எங்கள்கிட்ட ரீசேல் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நமக்கும் சரக்கு கொஞ்சம் டிமாண்ட் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். வெள்ளை தம்பி ராமநாதபுரம் வெள்ளை நல்ல பொருள். இளங்கிடப்பல் 6 பல் தான். ஆமாம், நல்ல உருவம், நல்லா சாப்பிடுவான், நல்லா வைப்பான், சேட்டையே கிடையாது. நல்லா சாப்பிட்டு தூங்குவான். வந்து சென்னையில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவன் பையனுக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவனையும் ஹிட்லரையும். ஆமாம், ஸோ அதனால் இவன் வந்து நெக்ஸ்ட் வீக் நிற்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷால்லா சென்னைக்கு போயிடுவான். அப்புறம் கிளித்தம்பி வந்து கூப்பிட்டே இருப்பாப்புல. கிளித்தம்பியை பொறுத்த மட்டும் பாசக்காரன். ஒத்த குட்டியாக பாசமாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். என்னோடய அருமை யாருக்கும் தெரியலையா என்னன்னு தெரியலை. பொருள் நல்ல பையன், நல்ல உயரம், நல்ல நீளம், லட்சணமாக இருப்பான், அழகாக இருப்பான். அவங்களுக்கு ஆளை முட்டாது, வைக்காது, எதுவுமே பண்ணாது. நான் ரெடி பண்ண வேண்டிய விதத்தில் ரெடி பண்ணால் இன்ஷால்லா சூப்பராகிடுவோம். அப்புறம் அப்படியே இங்கே உள்ள வந்தீங்கன்னா நம்ம பெரிய சோளமரை, மாசு சோளமரை ஆளை தான் அடி நொறுக்குவான். ஆமாம், அவனுக்கு மட்டுமே இந்த கட்டுத்தரை இருக்குது. எழுபத்திலா மாஷாலா சரியான ஒரு பொருளுங்க. ஆமாம், வர்ற வாரம் ஏற்றி விடணும். இங்கேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பாம்பே போகிற மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருக்குது. பாம்பேக்குன்னு நான் ஸ்பெஷலாக தனியாக இது வரைக்கும் ஸ்டேட்டாக இது பண்ணதில்லை. பட் இது டீலிங் முடிஞ்சது, அப்படி தான் முடிஞ்சிருக்கு. இன்ஷால்லா அதனால் இவனை வந்து நம்ம அங்கே அனுப்புகிற மாதிரி பேசியிருக்கு. இன்னும் இந்த கட்டுத்தரைகளை அலங்கரிக்க பெரிய கிடாக்கள் பேசிகிட்டு இருக்கோம். நல்ல சாம்பியன், நல்ல கிடாக்கள். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அல்சாஜி ஃபார்மில் பெரிய கிடாங்கிறது எல்லா நேரமுமே இருக்கும். ஆமாம், அதனால் அதுக்கேற்றால பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஷால்லா. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணையோட இந்த வாரத்தில் வந்த சின்ன குட்டி வந்து ஒரு 2 குட்டி தான் வந்தானுங்க. இது எல்லாமே தரத்து குட்டி தான், 4 குட்டி வந்தாங்க. நல்ல குட்டிகள் கைவசம் நிற்கிறானுங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோ இது பண்ணுங்கள். நான் மேய்ஞ்சிட்ருக்கானுங்கல்ல. கொம்பு பிடுக்கிற தரம் லைவ் வெயிட் வந்து ஒரு 25 to 26 கிலோ சம்திங் இருக்கிறானுங்க. 28 கிலோ மேலே ஒருத்தர் இருக்கான். ஆமாம், மச்சர்லாம் வந்து மஷாலா செட் ஆகிட்டானுங்க. கம்ப்ளீட்டாக அவங்கள கெட்டில் போட்டு ஹேர் கட் பண்ணி அவங்களே ரெடி பண்ணணும். பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்து பார்க்க வேண்டிய வேலைகளில் அதுவும் ஒன்று. மஷாலா அப்படி தோரணையாக இருக்கானா, அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்ண்ணா. இன்ஷால்லா அந்த இடத்துல இன்னும் நல்ல கிடாக்கள் இது மாதிரி கொண்டு வந்து சேர்ப்போம். இது மாதிரி நம்ம அல்சாஜி ஃபார்மை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய கிடாக்கள் விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வகையான பெரிய கிடாக்கள் எடுத்துகிட்ருக்கோம், வச்சிட்ருக்கோம். உங்கள்கிட்டையும் பெரிய கிடாக்கள் கொடுக்கணும்னு சேல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி இது வந்து அன்சீசன் டைம்ங்கிறதுனால அதுக்கேற்றாப்புல உள்ள ரேட்டுகளில் போகும். பக்ரீத் டிமாண்ட் ரேட்டில் இப்போதைக்கு போகாது. சரிங்களா? அதான் ஒரு விஷயம். எல்லாருக்கும் பெரிய கடா சண்டையில் விலகுனது, சண்டை முடிஞ்சிச்சு,
இல்லை அந்த மாதிரி இது அப்படிங்கும்போது வெளியே போய்த்தாகணும். பட் அந்த மாதிரி கிடாக்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பை பண்ணிக்கலாம், பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து மழை வர போகுதுங்கிறதுனால பார்த்து பை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே யாராக இருந்தாலும் பாட்டு கூட உண்டு, ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா. அதுதான் தம்பி கலசல். அக்கிக்கா பர்பஸ்க்கு வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். கிடா வந்து ஒரு 20 கிலோ மீட் வெயிட் இருக்கும். கொஞ்சம் கலசல், அதாவது மேய்ச்சலில் வளர்ந்து கைக்கு மாறுறதுனால. தம்பி அவ்வளோக்கும் அப்படி தான். அக்கிக்காவுக்கு நல்ல லட்சணமான கிடா வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம பெரிய தம்பியும் அப்படி தான். பெரிய தம்பியை பொறுத்த மட்டும் இன்ஷா அல்லாஹ் இவனை ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க அந்த 2 பேர் வெளியே போயிட்டானுங்க அப்படின்னா அடுத்து இவனை தான் டார்கெட் பண்ணி இன்னும் சூப்பராக கொண்டு வரணும், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் தம்பி குறும்பையும் அப்படி தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து குறும்பைகள் நிறைய வர வேண்டியது இருக்குது, வந்துடுவாங்க. ஹிட்லர் அப்படி தான். ஹிட்லர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆமாம், அவனை வந்து நான் வேறு மாதிரி டார்கெட் பண்ணியிருந்தேன். நான் மாஷா அல்லாஹ் ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஹிட்லர் போகிறான். சந்தோஷம். இன்றைக்கி சொன்னதில்ல ஒரு நல்ல பொருள். போன பக்ரீத்லலாம் நான்லாம் டிமாண்ட் பண்ணி கேட்ட பொருள் கிடைக்கல. இவன் அப்படி தான். இவன் கலசல் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இவனுக்கு வந்து காது வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து இவனை குர்பானி பர்பஸ் கொடுக்க முடியாது, மீட் பர்பஸ்க்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த ஷெட்டையுமே வந்து பெரிய கிடாக்களுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மழை வரப்போகுதுங்கிறனால அந்த நேரங்கள் வியாபாரங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டெய்லி பண்ணைக்கு வந்து சும்மா போகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த நேரங்களை பார்த்துக்குவோம், வச்சுக்குவோம். சரக்குகள் அதுக்கேற்றாப்புல கம்மியானாலும் எடுத்து அதுக்கேற்றாப்புல பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சூழ்நிலையில் அல்சாஜி ஃபார்ம் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடியும் போது நேரிலே நீங்கள் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், முக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இந்த சேனல் வைஸ் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, போதுமான நேரங்கள் இல்லை. ஆமாம், நீங்களும் உங்களுக்கான தேவைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வழியாக என்ன தேவைப்படுது, உங்களோட தேவை என்ன, அதை சொல்லுங்கள், அதை பூர்த்தி பண்ணுவோம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நிறைய 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 ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் நம்ம அல்சாஜி ஃபார்ம்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸ்ட் இருக்குது. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போதும் நம்ம, இதுதான் விஷயம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? எனக்கு இந்த பண்ணை அல்சாஜி பண்ணைங்கிறது என்னோடய மெயின் தொழில். ஏன்னா சப்ஸ்டியூட்லாம் கிடையாது, மெயின். ஆனால் அதன் மூலியமாக நான் உங்களுக்கு என்ன கற்றுத்தரேன், இதுதான் விஷயம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களுக்கு கற்று தந்திருக்கேன், சொல்லி தந்திருக்கேன். நிறைய பண்ணைகள் உருவாக்குறதுக்கு நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான என்கொயரிஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சார்ந்த பண்ணை சார்ந்த பல விஷயங்களை எடுத்து பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் ஒரு ஆளாக எல்லாத்தையும் பண்ணுறதுனால விசேஷமாக எனக்கு வந்து அதில் எல்லாத்தையுமே பண்ணி சீக்கிரத்தில் முடிக்க முடியலை. நிறைய ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி வருவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.